ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது அனதர் ஒன் பிளாக் ஆர்ட் தீம். ஏற்கனவே ஒரு டைப் நம்ம பார்த்தோம். அதில் வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து நம்ம பிளாக் பெயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பிளாக் பெயிண்ட் அண்ட் 000 ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதுக்கான இமேஜை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ஒரு மெஹந்தி டிசைன்ஸ்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். மெஹந்தி டிசைன்ஸ் போடும்போது நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு சில இடத்துல தின்னாகவும் ஒரு சில இடத்துல திக்காகவும் போடுவோம். அப்புறம் ஒரு சில இமேஜஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக அந்த ஷேப் மட்டும் தெரியும். இப்போ ஹார்ட்னா ஹார்ட் ஷேப் மட்டும் தெரியும். ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஃபில் ஆன மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டைப் எப்படிடான்னா, இப்போ ஒரு கேர்ள் இமேஜ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஷேடோ டைப்பில் அதை பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஒரு பரதநாட்டியம் இமேஜோ இல்லை ஒரு பேர்டோட இமேஜோ நம்ம பண்ணும்போது அந்த ஷேப் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஃபுல்லாக எப்படி இருக்கும், அந்த பெயிண்டால் ஃபில் ஆகியிருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலையேன்னா நீங்கள் நெட்டில் வந்து பிளாக் ஆர்ட் தீம் அப்படின்னு போட்டு அப்படி இல்லாட்டி பிளாக் ஆர்ட் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் நிறைய வரும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு கிட்டார் மாதிரி நான் ஒரு இமேஜ் நான் எடுத்துருக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெஹந்தி டிசைன்ஸ் எப்படி நம்ம போடுவோமோ அந்த மாதிரி அங்கங்கே ஒரு மோட்டிவ் மாதிரி யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இதே தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இமேஜஸ் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுக்கிறோம். கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்குறோம். நீங்கள் வந்து நான் வந்து எல்லாருமே கற்றுக்கணும். இப்போ நம்ம மெயினாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, கொஞ்சம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறவங்க, உங்களுடைய ஃப்ரீ டைம்ஸில் நீங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோடு மட்டுமே நான் எல்லா வீடியோஸையும் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். என்னடான்னா, நீங்கள் கற்றுக்கிற ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். அப்படியே நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மெயினாக கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ராக்டிஸ் ஒர்க் இருக்குல்ல, நீங்கள் எடுக்கிற இமேஜஸ் வந்து கொஞ்சம் பெருசாக எடுங்க. நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்து போடும்போது நீங்கள் ப்ளவுஸ்லலாம் அப்ளை பண்ண வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய தாட்ஸ் வந்து க்ரியேட்டிவாக வராது. ஸோ நீங்கள் பெரிய இமேஜ் எடுத்து போடும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் பண்ணும்போது நல்லா நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க் வந்து முடிக்க போகிறோம். வீடியோ எண்டிங்கில் போன கிளாஸில் வந்து ஷேடிங் எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க. பிளாக் ஆர்ட் தீமில் போன கிளாஸில் போட்ட இமேஜ் வந்து அதுக்கு ஷேடிங் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள். தனியாக வீடியோ எடுத்து போட எனக்கு டைம் இல்லை. ஸோ ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால சரி கட்டாயமாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இருக்கிற டைமில் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும். இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு அனிமலோ இல்லை பேர்டோ இல்லை ஃப்ளவரோ அந்த மாதிரி கூட எடுத்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஷேடோ மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் நான் சொன்ன இமேஜு. ஃபஸ்ட்டு மெயினாக வந்து லிப்ஸ் தான் ஷேடிங் கொடுக்கும்போது ரொம்ப சொதப்பிடாமல் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு சென்டரில் அந்த கோடெல்லாம் கொடுத்துட்டு
ஃபுல்லாக ஷேடிங் லைட்டாக கொடுங்க. ஷேடிங் நம்ம எடுக்கும்போது லைட்டாக தான் கொடுக்கணும். நிறைய கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் கூட தெரியாமல் போயிடும். அதனால் லைட்டாக கொடுத்துட்டு அதில் வந்து ஒயிட் நம்ம இமேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்துருப்போம்ல, அதையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் லைட்டாக ஒயிட் பெயிண்ட் எடுத்து அந்த லிப்ஸில் எங்கெல்லாம் கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரியான இடத்துல ஒயிட் கொடுத்து லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹேருக்கு வந்து இந்த காது கிட்ட இருந்து லைட்டாக கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.